அடுத்ததாக டாஸ்மாகை பற்றி அங்கே இருந்த ரைடு அது வந்து 2016-21 ஆண்டுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலேயும் அதை தொடர்ந்து சில இதுவரையும் அவர்கள் சொல்லி வந்து எங்களிடத்திலே அன்றைக்கு டாஸ்மாகிலே திடீரென்று ரைடு நடத்தினார்கள். ஆனால் என்ன தொகை எவ்வளவு என்று எதுவுமே அவர்கள் வெளியிடவில்லை. என்ன கணக்குகள் கைப்பற்றினோமா, எவ்வளவு தொகை அங்கே முறையீடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் சொல்லவில்லை. அன்றைக்கு ஒருவர் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் 1000 கோடி ரூபாய் என்று சொன்னார். அதைத்தான் அடுத்து இடி சொன்னது. அதாவது என்ன அண்ணாமலை சொன்னாரோ அதை இடி சொன்னது. அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பார்த்து விட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அது 1000 கோடி என்றார். எனவே இவர்களுக்குள்ளே உள்ள தொடர்பு அதன் மூலமாக தெரியுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை, முதலமைச்சரோ அரசோ இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும். அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி, நம்முடைய அதிமுகவை போல, அது போல சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல. அது இன்றைக்கு முத்திரை குத்த அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வேறு மாநிலத்துக்கு மாத்திரதா சொன்னாங்கல்ல, பட் உள்ளே நம்ம சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னாதான் பண்ணிருக்கேன்ட்டு. எங்க கவுண்டர்ல நாங்க சொல்லியிருக்கோங்க. அதை அவர் பார்க்காம நீங்க சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர எங்க கவுண்டர் அவர் படிச்சு பார்த்துருக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி திமுக கவர்மெண்ட்ல டாஸ்மாக்ல முறைகேடோ ஊழலோ நடைபெறல அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு பதிலாக இடி மொத்தமாக இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம். ஏன் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க? இடி பெட்டிஷனை இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி அந்த வழக்கை இது தொடர்ந்து அவர் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது, அதுக்காக இடி மீதையும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்சநீதிமன்றம் என்றால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும். எனவே தான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும் என்று ஏன் இந்த பிரச்சனையை வளவளத்துக் கொண்டே செல்ல வேண்டும்? எங்கள்கிட்ட பயம் கிடையாது. எனவே உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு. இல்லை, அது ஏதாவது முதல்ல ஒரு அது வந்து சொல்றாங்க. திடீர்னு நேற்றுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கார். இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியினுடைய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய வழக்கை நடத்துகின்றவருடைய வழக்கறிஞர். இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்பிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி அந்த வழக்கை இழுத்தடிப்பதை விட உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.